வீடியோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்தாலும் இந்த டிராஃபிக் தொல்லை தாங்க முடியலைங்க. இங்கே பாருங்கள், ஒரு அனாதை காட்டில் ஒரு ரோடு போகுது. ஏங்க, நிமிஷத்துக்கு 100 வண்டி கிராஸ் ஆகிக்கிட்டு இருக்குங்க. ஒரு மனுஷன் எப்படி தான் வீடியோ போடுறது? வீட்டில் இருந்தால் வீட்டுக்காரி தொல்லை, வெளியில் வந்தால் டிராஃபிக் தொல்லை. ரொம்ப சிரமமாக இருக்குங்க என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வீடியோ போடுறது. ஆனால் அதையும் தாண்டி இந்த யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா, கிரேட்டுங்க. ஏன்னா நம்மளும் யூடியூப்பில் வீடியோ போட்டு ரொம்ப சுலபமாக ரன் பண்ணிடலாம், லட்சாதிபதி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் இது பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி வீடியோ போட்டு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகி அதில் லாபம் சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா. ரஜினி சொன்ன மாதிரி எவ்வளவு தான் திறமை இருந்தாலும் லக்குன்னு ஒன்று இருக்கணுங்க. அது இருந்தால் தாங்க எல்லாமே அமையும். அவர் சொன்னது வாஸ்தவம் தான். ஏன்னா அவரை விட எவ்வளவோ திறமையானவங்கள்லாம் அவருக்கு பின்னாடி சினிமாவுக்கு வந்துட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் தானே சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி இருக்கார். லக்கு தான் இல்லை.